பெண்கள் தங்களுடைய கர்ப்பப்பை எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கோ, அந்த அளவுக்கு அவங்களுடைய உடல்நிலையும் ஆரோக்கியமா இருக்கும், மனசும் ஆரோக்கியமா இருக்கும். நெறைய பேருக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் ஆரம்ப கட்டத்திலே இருக்கு. டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறோம். நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள், அடிக்கடி இன்ஃபெக்ஷன் உண்டாகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஒரு 40 வயது மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, பல்கி யூட்ரஸ் மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது. ஸோ சில பெண்களுக்கு கருத்தரிக்கிறதே ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்குது. நிறைய பெண்கள் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, டாக்டர் பீரியட்ஸ் 4 மாதம் 5 மாதம் ஆகுது, மாத்திரை போட்டால் தான் எனக்கு பீரியட்ஸ் வருது. அந்த மாதிரி வரும் பொழுதும் 1 மாதம் வரைக்கும் எனக்கு பீரியட்ஸ் இருக்குது, அதையும் நான் மாத்திரை போட்டு தான் நிறுத்துகிறேன், என் உடம்புல எதுவுமே இயல்பாகவே நடக்க மாட்டேங்குது டாக்டர் அப்படின்னா உங்களுடைய கர்ப்பப்பையை டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பெண்கள் தங்களுடைய கர்ப்பப்பை எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோ, அந்த அளவுக்கு அவங்களுடைய உடல்நிலையும் ஆரோக்கியமாக இருக்கும், மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். நிறைய பேருக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் ஆரம்ப கட்டத்திலே இருக்குது. இன்றைக்கெல்லாம் டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறோம். நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள், அடிக்கடி இன்ஃபெக்ஷன் உண்டாகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஒரு 40 வயது மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, பல்கி யூட்ரஸ் மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது. ஸோ சில பெண்களுக்கு கருத்தரிக்கிறதே ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்குது. இதற்கெல்லாமே நம்மளுடைய கர்ப்பப்பை பலகீனமாக இருக்கிறதோ, இல்லை கர்ப்பப்பையில் ஹார்மோனோட தூண்டுதல்களால் சில மாற்றங்கள் உண்டாகிறதும் முக்கியமான காரணம். ஸோ இந்த கர்ப்பப்பையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு, அதாவது கர்ப்பப்பையை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு 5 மெத்தட்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கர்ப்பப்பைக்கு டீடாக்ஸ் தேவையா? கர்ப்பப்பை ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் மூலமாக அங்கே உள்ளே இருக்கக்கூடிய செல்கள் எல்லாத்தையுமே உதிர்த்து, அது உதிரப்போக்கோட சேர்த்து உங்களுக்கு வெளியே அனுப்புது. இதுவே டீடாக்ஸ் தான். ஸோ உங்கள் உடம்பு இயற்கையாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பட் இன்றைய காலகட்டத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நம்மளுடைய வாழ்வியல் முறை, அதே போல் சில மரபியல் காரணங்களால் அம்மாவுக்கோ அத்தைக்கோ பாட்டிக்கோ இருந்ததுன்னா நமக்கும் இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான பிரச்சனை இன்றைய காலகட்டத்தில் ஜீனோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிளாஸ்டிக்கில் சூடான உணவுப் பொருட்களை வச்சு எடுத்துக்கிறது, இல்லை நம்முடைய என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சில வகையான பொருட்கள், ஈவன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு, இல்லை நம்ம அழகு சாதன பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இதில் எல்லாமே ஜீனோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு பிசிஓடி, தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் சரியாகவே வராது, வந்தாலும் அதை நிறுத்துறதுக்காக மாத்திரை எடுத்துக்கணும். நிறைய பெண்கள் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, டாக்டர் பீரியட்ஸ் 4 மாதம் 5 மாதம் ஆகுது, மாத்திரை போட்டால் தான் எனக்கு பீரியட்ஸ் வருது. அந்த மாதிரி வரும் பொழுதும் 1 மாதம் வரைக்கும் எனக்கு பீரியட்ஸ் இருக்குது, அதையும் நான் மாத்திரை போட்டு தான் நிறுத்துகிறேன், என் உடம்புல எதுவுமே இயல்பாகவே நடக்க மாட்டேங்குது டாக்டர் அப்படின்னா உங்களுடைய கர்ப்பப்பையை டீடாக்ஸ் பண்ண வேண்டியது அவசியம். ரெண்டாவது, அடினோமயோசிஸ் இல்லை எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. பீரியட்ஸ் அப்போ அதிகமான அளவுக்கு வலி இருக்குது அப்படின்னாலும் உங்கள் கர்ப்பப்பையை டீடாக்ஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இந்த எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான ப்ராப்ளமில் நிறைய சமயங்களில் அறுவை சிகிச்சை பண்ணுறோம். அறுவை சிகிச்சை பண்ணும் பொழுதே மருத்துவர்கள் சொல்லுவாங்க, ஒரு 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் தான் இதனுடைய எஃபெக்ட் இருக்கும், மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா பிரச்சனை நம்மளுடைய கர்ப்பப்பையில் கிடையாது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் தான். இந்த ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணக்கூடிய உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுதே நமக்கு அந்த எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ் மாதிரியான பிரச்சனைகளில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். பட் ஆரம்ப கட்டத்தில் கர்ப்பப்பையில் ஒவ்வொரு மாதமும் அந்த பீரியட்ஸ் அப்போது ஃபுல்லாக அந்த எண்டோமெட்ரியம் உதிர்ந்து வெளியே வந்துடணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை.
நம்ம உடம்புல இந்த ஹார்மோன் மாற்றங்களால் அந்த கர்ப்பப்பை உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் முழுசாக உதிர்ந்து வராமல் அங்கங்கே பேட்சியாக மட்டும் உதிர்ந்துட்டு சில இடங்களில் இன்னும் அப்படியே இருக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு எனக்கு நிறையலாம் ப்ளீடிங் இல்லை டாக்டர், டெய்லி ஸ்பாட்டிங் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் எனக்கு வந்து நான் ப்ளீடிங் வந்து பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு அந்த கர்ப்பப்பை உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் முழுசாக வெளியே வரலங்கிறது அர்த்தம். அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம டீடாக்ஸ் பண்ண வேண்டியது அவசியம். அதே போல் பல்கி யூட்ரஸ் இன்னும் ஒரு இந்த 40 இயர்ஸ்க்கு மேலெலாம் நிறைய பேருக்கு எண்டோமெட்ரியல் திக்கனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஈடின்னு சொல்லக்கூடியது. இதனோட அளவு அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் உங்கள் பாடியில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, அதே போல் கர்ப்பப்பையில் வந்து பலகீனம் வந்து இருக்குது, அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மெயினாக நீங்கள் வந்து கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டீடாக்ஸ் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கரு ஆரோக்கியமான முறையில் வளர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு கன்சீவ் ஆகும், அபார்ஷன் ஆயிரும். இந்த மாதிரி 4-5 வாட்டி கன்சீவ் ஆகி வந்து அபார்ஷன் ஆகும். அதுக்காக நிறைய ஹார்மோன் மெடிசன்ஸ் வந்து போட வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஒரு முறை இந்த டீடாக்ஸ் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்ததாக உங்களுடைய உணவு முறைகளில் மாற்றம் கொண்டு வந்து உடற்பயிற்சியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அபார்ஷன் ஆகாது. ஸோ எப்படி நம்ம டீடாக்ஸ் பண்ணலாம்? சிம்பிளாக வீட்டிலருந்தே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மஞ்சள், இஞ்சி, மிளகு, இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், இந்த டர்மரிக் டீ நம்ம வந்து சொல்லலாம். ரெகுலராக இந்த டர்மரிக் டீ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். எண்டோமெட்ரியோசிஸ்க்கு நேரடி ஒரு மருந்து அப்படின்னா மஞ்சள். ஸோ இது கூட மிளகு சேர்த்து அதே மாதிரி இஞ்சியும் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் நல்லாவே குறையும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து இது கூட சேர்த்து எடுத்துக்கும் பொழுது உங்கள் குடலில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் இதெல்லாமே குறையும். ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யும். உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சூடும் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த மெத்தடை எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறவங்க இல்லை ஒரு மைல்டான லெவலில் தான் நான் வந்து எனக்கு கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். 2வது விஷயம், வேப்பிலை கஷாயம். இந்த வேப்பிலையோட மஞ்சள், ஓமம் சேர்த்து நல்லா இடித்து சாறு மாதிரி எடுத்து மாதவிடாய் காலகட்டங்களில் ஒரு 60 ml காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். இது மெயினாக இந்த பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் வந்து இருக்குது, அடிக்கடி வந்து எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது, வெள்ளைப்படுதல் மாதிரியான ப்ராப்ளம் வந்து இருக்குது, நான் ஆல்ரெடி ட்ரீட் பண்ணிட்டேன் ஆனாலும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. சில பேருக்கு இந்த பர்த்தோலின் சிஸ்ட்லாம் வந்து இருக்கும். ஸோ பிறப்புறுப்பு பகுதிகளில் கட்டி இருக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த டீடாக்ஸை வந்து எடுத்துக்கலாம். 3வதா கல்யாண முருங்கை இலைச்சாறு. கருத்தரிக்கணும்னு நினைக்கிறேன், அதே மாதிரி அடிக்கடி வந்து எனக்கு அபார்ட் ஆகிருக்கு, ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிறவங்க மாதவிடாய் காலகட்டத்தில் அந்த பீரியட்ஸ் வந்த முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், இல்லைன்னா 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் காலையில் வெறும் வயிற்றில் இந்த கல்யாண முருங்கை இலையோட சாறை நல்லா ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஒரு 50 ml. இது கூட அரிசி கழுவின தண்ணீர் இல்லைன்னா நீராகாரம் இல்லைன்னா மோர் கலந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் ரெகுலராக ஒரு 3 days அந்த பீரியட்ஸ் வந்து 3 நாள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 months நீங்கள் எடுத்துக்கும் பொழுதே கருத்தரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பெண்கள் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணியே வந்து கருத்தரிச்சிருக்காங்க. 4வதா கற்றாழை மோர் இல்லை வந்து கற்றாழை எலுமிச்சை ஜூஸ். ஸோ இது மெயினாக வெள்ளைப்படுதல் மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பாடி ஹீட் வந்து அதிகமாக இருக்குது, பிசிஓடி மாதிரியான ப்ராப்ளம் வந்து இருக்குது, எனக்கு ப்ளீடிங்கே அதிகமாக இல்லை டாக்டர், ஸ்பாட்டிங் மாதிரி தான் இருக்குது, ஸோ 30 years தான் ஆகுது ஆனால் வந்து 2 நாள் தான் பீரியட்ஸ் ஆகுது, 1 நாள் தான் பீரியட்ஸ் ஆகுதுன்னு சொன்னால் இந்த டீடாக்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இது ரெகுலராக எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்ஸு. நான் சொன்ன இந்த வேம்பு, கல்யாண முருங்கை எல்லாமே பீரியட்ஸ் அப்போ எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்ஸு. ஸோ அதே மாதிரி இந்த மஞ்சள் டீ வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம், அதே மாதிரி இந்த கற்றாழை மோரும் ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸோ கற்றாழையை நீங்கள் நல்லா அந்த நுங்கு பகுதி மட்டும் நல்லா வாஷ் பண்ணணும், 7 முறை நல்லா கழுவிட்டு அது கூட மோர் கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா எலுமிச்சை சாறு கலந்து நல்லா வந்து அதை ஜூஸ் மாதிரி வந்து ஆக்கிட்டு டெய்லியுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லைனா கற்றாழை சேர்ந்த மருந்துகள் வந்து இருக்குது, குமரி பக்குவம் இந்த மாதிரியான சில மருந்துகள் வந்து இருக்குது, ஸ்ரீகேர் கேப்சூல்ஸ், இந்த மாதிரியான மருந்துகள்லாம் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய கர்ப்பப்பை நல்லா வந்து டீடாக்ஸ் ஆகும். மெயினாக உங்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் மாதிரியான ப்ராப்ளம் வந்து இருக்குது, பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருக்குது, அதனுடைய அளவு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா இந்த டீடாக்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். கடைசியாக ஸ்ரீகேர் தைலம் டீடாக்ஸ். இது வந்து
எல்லா வகையான ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மெயினாக வந்து பிசிஓடி, தைராய்டு, எண்டோமெட்ரியல் திக்னிங் வந்து அதிகமாக இருக்கிறது, எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ், ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது, அடிக்கடி அபார்ஷன் ஆகுது, அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ஷீகேட் தைலம் வந்து ஒரு 15 ml நீராகாரத்தோட மாதவிடாய் காலகட்டத்தில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நம்ம மோர் சேர்ந்த உணவுகள் இல்லை கஞ்சி சேர்ந்த உணவுகள் கொஞ்சம் உப்பு கம்மியாக சேர்த்துட்டு இல்லை உப்பு இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 days எடுக்கும்போது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகளில் நல்ல ஒரு மாற்றம் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த 5 விதமான டீடாக்ஸ் கர்ப்பப்பைக்கு கண்டிப்பாக நம்ம வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்கெல்லாம் வந்து அந்த கண்டிஷன் வைஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கர்ப்பப்பை தன்னைத்தானே டீடாக்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான். ஆனால் நம்மளுடைய உணவு முறைகளாலையும் வாழ்வியல் முறைகளாலையும் நம்மளுடைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ்னாலையும் இந்த பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் வர ஆரம்பிக்குது. பட் ஒரு முறையான சிகிச்சை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். ஸோ இன்றைக்கி கர்ப்பப்பை டீடாக்ஸ் யாரெல்லாம் எடுத்துக்கணும், ஸோ அதற்கான ஒரு 5 மெத்தட்ஸ் பற்றியும் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் 3ஆம் வாரம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும், 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634, 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேஜிக் கேர்.